ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். எனக்கு தெரியும் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் சூர்யா அவர்களோட 44 அந்த ஒரு கிளிம்ஸுக்கு ரியாக்ஷன் பண்ணல, ஃபயர் சாங்குக்கு ரியாக்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ஒர்க்காக பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருந்தேன், அதனால் ரியாக்ஷன் என்னால் பண்ண முடியல. சரி ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அண்ட் ஐ திங்க் ஒரு 2 hours 3 hours முன்னாடி டிமாண்டி காலனியோட 2வது பார்ட் ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அஜய் ஞானமுத்து அவர்கள் ஐ திங்க் போன படம் லைட்டாக விட்டுட்டாரு. பட் இந்த படம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, அவர் பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 hours முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்துருக்காங்க. அருள்நிதி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸிங்க பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இந்த ரூட் நம்பர் 13 ஒன்று வந்துச்சு, டைரி ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் எல்லா படமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்லாம் சூப்பராக இருக்கும் அவரது, அருள்நிதி இது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியாக்ஷன் பண்ணிடலாம். அண்ட் ஃபயர் சாங்கும் அந்த கிளிம்ஸை நான் பார்த்தேன். உண்மையாக எனக்கு கிளிம்ஸில் வர ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த ஒரு கலராக இருக்கட்டும், அந்த ஓவராலாக ப்ளஸ் அந்த ஃபைனலாக நடந்த வரப்போ ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கங்குவாலேருந்து இந்த ஃபயர் சாங். ஸோ என்னதான் இந்த அது ஒரு பழைய படம், ஒரு 1500 இயர் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தான் அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாட்டு நான் கேட்டேன், ஒரு 2-3 வாட்டி கேட்டேன். அந்த இம்பேக்ட் இன்னும் எனக்கு பெருசாக வரல. மேபி கொஞ்சம் கேட்க வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மொக்க போடாமல் டிமாண்டி காலனி 2க்கான ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணிடலாம். வித் கவுண்ட் டவுன் 3 2 1. டிமாண்டி காலனி 2. டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது அதே பில்டிங். இல்லை யாரோ இருக்காங்களா? மியூசிக் ஆனால் சூப்பராக இருக்குது. பிரியா பவானி சங்கர். பயங்கரமாக இருக்கு. மியூசிக் செம்மையாக இருக்கு கைஸ். ஓகே, விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்கடா பேய் எங்கடா? ஓஹோ, சாம் சிஎஸ் வேற லெவல் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் வாவ், ஓகே, பழைய ஸ்டோரின்னு நினைக்கிறேன். டிமாண்டி காலனி 2. ஐயோ, அது பார்த்தீங்களா அந்த டஸ்ட்லேயே ஒரு ஃபேஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு. தெரி வாவ் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஒரு கோஸ்ட் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸில் குறையே சொல்ல தேவையில்ல. ஆனால் எல்லா படமும் இப்போ ரிலீஸ் ஆகிறது ஏதோ போன வருஷம் எடுத்த மாதிரி தான் தெரியுதுல்ல. எனக்கு தெரிஞ்சு 2-3 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 15 ஒரு சோலோ ரிலீஸாக அந்த படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கலான் ஆகஸ்ட் 15 ரிலீஸா? ஆமாம், தங்கலான் கூட ரிலீஸ் நினைக்கிறேன். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு சூப்பர் சஸ்பென்ஸாக இருக்குது. அண்டு அருள்நிதி அவர்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு சாம் சிஎஸ் மியூசிக் பின்னிட்டாருங்க. அண்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ஹைலைட்டே எம்எஸ் பாஸ்கர் அந்த காமெடி நடக்கும்ல, ஐயா எனக்கு கல்யாண வாழ்க்கை, அவனாவது எப்படியாவது பொழைச்சிப்பான், நீலாம் உயிரோடு இருக்கிறதே சாபக்கேடு, அந்த காமெடியெலாம் செம்மையாக இருக்கும். ஐ திங்க் இதில் எம்எஸ் பாஸ்கர் இருக்காரா இல்லையான்னு தெரியல, நான் ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் இல்லை. பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கு எனக்கு தெரிலங்க உண்மையாக. நிறைய படங்கள் நானும் பார்க்குறேன், பட் அவங்களோட ரோல் ஆக்டிங் வைஸ்
பெருசாக இன்னும் அவங்க எதுவும் இம்ப்ரூவ் பண்ணாத மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்களுக்கு செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையாக. இப்போ இந்தியன் 2ல அவங்க இருந்தாங்க, செட் ஆகாத மாதிரியே இருக்குது. அந்த படத்துக்கும் அவங்களுக்கு ஒட்டாத மாதிரி தான் ஒரு கேரக்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன்னு எனக்கு பர்சனலாக அப்படி தான் தெரியும். எந்த ஒரு பர்சனல் ஹேட்லாம் கிடையாது எனக்கு பிரியா பவானி சங்கர் மேலே. யா, தட்ஸ் மை ரிவ்யூ ஃபார் த ட்ரெய்லர் டிமாண்டி காலனி 2. ஈகர்லி வெயிட்டிங். ஆகஸ்ட் 15ஆம் தேதி. பேய் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உண்மையான பேய் படமாக இருந்தால் உண்மையாகவே எனக்கு பிடிக்கும். சும்மா ஏதோ பேயை காட்டிட்டு அது கூட காமெடி பண்ணி சுற்றுற படம்லாம் எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஒரு பேய் படம்னா தேட்டர்லேருந்து வெளியே வந்தாலும் ஒரு வாரத்துக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். அதுதான் பேய் படம். அதனால தான் மேக்ஸிமம் நான் இங்கிலீஷ் பேய் படங்களை தவறாமல் நான் பார்த்துருவேன். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு இம்பேக்ட்டை பார்த்திங்கன்னா அது கொண்டு வரும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.